இந்த சபைக்கு நான் வந்த பின்னாடி என்னுடைய குழந்தை மனநலி பாதிச்சுட்டு எல்லாம் ஊர் ஊரா சுற்றுவான், கைக்கே சிக்க மாட்டான் அவன். இப்போ இந்த சபைக்கு வந்து நான் ஏசப்பாவை திருப்பியாக வேண்டிக்கின்னு பைபிளை வச்சு ஃபாதரு ஜபம் படித்து நான் முட்டி போட்டு இவனை வேண்ட வச்சு இப்போ ஓரளவுக்கு சுயநிலையாக இருக்கிறான். வீட்டோட இப்போ இருக்கிறான், நல்ல மாதிரி சாப்பிட்றான், நல்ல மாதிரி இருக்கிறான், நல்லா உலாத்து நிற்கிறான். அதுக்கு முன்னாடி உலகமெல்லாம் சுத்தமாக கைக்கே சிக்க மாட்டான், வாய் பேசாததில்ல, ஒன்றும் பேசுறதில்ல. நம்ம சுயநிலையே இவனுக்கு இல்லை. நாங்கள் ஏசு வேண்டிக்கிறதுனால இப்போ இவன் நல்ல மாதிரி இருக்கிறான். மகளுப்பட்டி ஆனந்தன், இவன் பேர் ஆனந்தன், நல்லா இருக்கிறான். ஃபாதரும் நல்ல மாதிரி இவனுக்கு ஜெபிக்கிறாரு. நாங்கள் வாரானா வந்து சர்ச்சில் இவனை கொண்டாடுங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அவன் இந்த மகன், அவங்களுடைய மகன், ரெண்டாவது மகன், அவங்க மகனுக்கு புத்தி சுகம் சரியில்லாதனால அவரால் பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எங்கே போயிட்டாலும் வீட்டுக்கே வரமாட்டாராம். ஆனாலும் இப்போ சபைக்கு கடந்து வந்ததுலேருந்து இப்போ அவங்க அம்மா கையே பிடிச்சின்னு தான் இருக்கார். எப்பவுமே அவர் கடவுளுக்காக வாழணுன்னு அவங்க அம்மா வந்து இப்போ இது பிரார்த்தனை பண்ணி சபையில் வந்து பாஸ்டர் ஐயா வந்து ஜெபம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மிராக்களை அவர் வாழ்க்கையில் செய்திருக்காருன்னு அந்த அம்மா சாட்சி சொல்லணும்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த சின்ன சாட்சியை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது இந்த பார்க்குறவங்க இந்த மகனுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அந்த தாயுடைய உள்ளத்தை வேதனையெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. அந்த அம்மாக்காக ஜெபிங்க. அந்த மகன் இன்னும் நல்லாயி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா.